கக்கூசு செல்வ பெருந்தகை, அவருக்கு பேர் கக்கூசு இல்லை, ஏன்னா அவர் தானே இந்த இதெல்லாம் மலத்தெல்லாம் கொண்டு போய் சவுக்கு சங்கர் வீட்டில் ஊற்றுனார். அதனால் அதுலேருந்து அவருக்கு கக்கூசு செல்வ பெருந்தகை அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்கோம். அவர் என்ன பண்ணுறாரு, இவரை பார்க்குறாரு, யார் நம்ம சீமானை பார்த்துட்டு அணில் எப்படி போயிட்டு இருக்குங்கிறார். ரொம்ப பேருக்கு தெரியல அணில் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே என்ன. ஏன்னா அணில்னால் செந்தில் பாலாஜியை தான் சொல்லுவாங்க. வயரை அணில் கடிச்சிருச்சுன்னு சொன்னதுலேருந்து அவருக்கு அந்த பேரை வச்சாங்க அணில். இந்த கக்கூசு செல்வ பெருந்தகை இவரை பார்த்து அணில்ங்கிறார். ஏன் அணில்ங்கிறாருன்னா, விஜய் அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதாவின் வெற்றிக்கு அணிலாக இருந்து நாங்களும் உதவி செய்தோம். ஒரு எலெக்ஷனில் விஜய் ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க அணிலாக இருந்து நாங்களும் உதவி செய்தோம், அதனால் விஜய்க்கு அணில்னு பேர் வச்சுட்டாங்க. இவருக்கு அப்போ நம்ம கக்கூசு செல்வ பெருந்தகைன்னு பேர் வைக்கிறது கரெக்டு தானே. அணில்னு கேவலமாக பேசுகிறாரு. கொலை வழக்கில் கைதாகி ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள், கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட ஆள் இந்த செல்வ பெருந்தகை. அவர் மேலே பல குற்றச்சாட்டு இருக்குது. எடுத்து கொடுவா அவங்களுக்கு கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, குற்ற வழக்கு பின்னணி. நீங்கள்லாம் இருந்துக்கிட்டு அணில்னு போய் கிண்டல் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்கேன்னு ஒரு தலைவராக இருக்கார் காங்கிரஸில், அவர் தான் அவரை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கார். ராகுல் காந்தியே சொல்லிட்டு இருந்தாலும் தூக்குங்க. அதனால் எப்போ பொட்டியை கட்டுறதுங்கிறத செல்வ பெருந்தகை சீக்கிரம் பொட்டியை கட்டி வைங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்களை தூக்குனாலும் தூக்கிடுவாங்க. இந்த லட்சணத்தில் இன்னொரு ஆளை போயிட்டு விஜயை போய் அணில் அப்படின்னுங்கிறத கிண்டல் அடிக்காதீங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. எல்லோரும் நினச்சிக்குவீங்க நம்ம விஜயை சப்போர்ட் பண்ணுறோன்னு. திமுகவை எதிர்ப்பது 2 குரூப், அதிமுக பாஜக, இன்னொன்று விஜய். உங்கள் 2 பேர்த்தையும் சப்போர்ட் பண்ணி பேசுவோம் தகுதியின் அடிப்படையில். அதுக்காக ஒரு ஆளை பண்ணக்கூடாது. திமுகவை யார் எதுக்குறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட், அது ஒரே ஒரு குரூப்புக்கு மட்டும் பண்ணுவோம், இல்லை இவங்களுக்கும் பண்ணுவோம். அதிமுக பாஜக இவருக்கும் பண்ணுவோம். யார் வலுவாக இருந்து ஜெயிக்கிறாங்களோ அவர்கள் ஜெயிக்கட்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி செம்மல் சமீபத்தில் பார்த்தீங்களா ஒரு டிஎஸ்பியை கைது பண்ணி உள்ளே போட்டார். அங்கே டிஎஸ்பியை கைது பண்ணி உள்ளே போட்டால் எல்லாம் தமிழ்நாடு பூரா எதிர்க்குது அவரை. ஆனால் அங்கே இருக்கிற வக்கீலுங்க மட்டும் ரொம்ப கொஞ்சம் சப்போர்ட். அதுலேயும் நல்ல வக்கீலுங்கள்லாம் மனசுக்குள்ளே ஒரு மோசமான ஆள். அங்கே இருக்கிற நீதிபதிகளுக்கே அவர் பண்ணது பிடிக்கல. அங்கே இருக்கிற நீதிபதிகள்லாம் காஞ்சிபுரத்தில் ரொம்ப நல்ல நீதிபதிகள், இவர் ஒரு ஆள் தான் மோசம். அதனால் அன்றைக்கி ஒரு வழக்கறிஞர் என்னை பார்த்தார், என்ன சார் நீங்கள் கோமாளின்னு சொல்லிட்டீங்க எங்கள் செம்மலை. உண்மையிலே கோமாளி தானே சார் அவர், உண்மையிலே கோமாளி தானே. அதாவது கண்டக்டரு சவுண்டு வச்சதுக்கு கைது பண்ண சொன்னார். அது சில பேர் சொன்னாங்க, சார் இந்த பஸ்ஸில் ஒரு அநியாயம் பண்ணுறாங்க சார், ரொம்ப சவுண்டு வைக்கிறாங்க சார். சவுண்டு வைக்கிறது தப்பு தான். அவர் என்ன பண்ணியிருக்கணும், தனக்குள்ளேயே இது பண்ணி அவங்கள கூப்பிட்டு இப்போ தானாக முன்வந்து வழக்கு எடுத்தார்ல, தானாக முன்வந்து வழக்கு எடுக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரமே இல்லை. வழக்கறிஞர் சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, அது எப்படி தானாக முன்வந்து அவர் எடுக்கலாம் சார்? பொது விஷயத்துக்கு தான் எடுக்கலாம், தானாக முன்வந்து தனிப்பட்ட மனித விஷயத்துக்கெல்லாம் புகார் விஷயத்துக்கு எடுக்க முடியாது. போய் சட்டத்தை படிச்சுட்டு வாங்கப்பான்னு சொன்னேன் அவர்கிட்ட. அது மாதிரி ஒரு பஸ்ஸில் அதிகமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள உங்களை சம்மந்தப்பட்ட போக்குவரத்து துறையை கூப்பிட்டு இதை குறைங்கன்னா ஆணை பிறப்பிக்கணும். பஸ்ஸில் சவுண்டாக வைக்கிறாங்கன்னா கைது பண்ணி உள்ளே போடுவீங்களா? இப்போ அந்த டிஎஸ்பி பிடிச்சி உள்ளப்பட்ட மாதிரி. ஸோ உயர் நீதிமன்றம் என்ன பண்ணாங்க, இவர் மேலே விசாரணை பண்ணுங்கன்னாங்க. விசாரணை பண்ணி அறிக்கை கொடுங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி அறிக்கை கொடுத்துட்டாங்க. ரெஜிஸ்ட்ரார், பதிவாளர், விஜிலன்ஸில் இருக்கிற பதிவாளர் என்ன கொடுத்துட்டாரு, இவர் தனது சொந்த பிரச்சனைக்காக அந்த டிஎஸ்பியை கைது பண்ணியிருக்கார், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியிருக்கார், இவர் மேல் நடவடிக்கை எடுங்கன்னு கொடுத்துட்டார். ஆனால் ஹைகோர்ட்டு நடவடிக்கை எடுப்பாங்களா? இன்னும் அந்த நீதிபதியே அதே கோர்ட்டிலே இருக்கார். எப்போவுமே போலீஸில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கண்ட்ரோல் ரூமில் போய் ரிப்போர்ட் பண்ணு, அடுத்த நிமிஷம் ட்ரான்ஸ்ஃபர். கண்ட்ரோல் ரூமில் போய் ரிப்போர்ட் பண்ணு, அடுத்த போஸ்டிங்கும் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் குறிப்பிட்ட அந்த பதவியில் வைக்க மாட்டாங்க. இன்னும் அந்த பதவியிலே வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த போலீஸ்காரங்கெல்லாம் எப்படி அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க? யாருமே போகிறதில்ல. ஹைகோர்ட்டு இன்னும் அங்கேயே வச்சுக்கிட்டு இப்போ நடவடிக்கை எடுங்கன்னா முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுங்க, இப்போது அந்த இடத்த விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள்.
பாதிக்கப்பட்ட போலீஸ்காரெல்லாம் எப்படி அங்கே போய் முழிப்பான்? அந்த இடத்த விட்டு முதல்ல அந்த கோர்ட்டை விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அடுத்தது உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இவர் இதற்கு முன் கொடுத்த நீதி தீர்ப்புகளை எல்லாம் மறுபரிசீலனை செய்யுங்க. ஜாதி வெறியின் அடிப்படையில் கூட இவர் தீர்ப்பு கொடுத்துருக்காருன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதனால் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நீதித்துறை மட்டும் மற்றவங்க மேலே நடவடிக்கை எடுங்கிறது நீங்கள் நடவடிக்கை எடுங்க. இன்னும் அந்த கோர்ட்டில் வச்சிருக்கலாமா? இன்றைக்கே சஸ்பெண்ட் பண்ண வேணாமா? தவறு செய்யும் நீதிபதிகளை தண்டியுங்கள். அவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. 100 கோடியை வீட்டில் பதுக்கி வைக்கும் நீதிபதி இந்த நாட்டுக்கு தேவையில்லை. தராசு தட்டு போல யாருக்கும் எந்தவித சலுகைகளும் கொடுக்காமல் மனசாட்சியை பார்த்து தீர்ப்பு கொடுக்கும் நீதிபதிகளை மட்டும் இந்த நாட்டில் நீங்கள் வச்சுருக்கணும். முதல்ல நீங்கள் திருந்துங்க. நீதித்துறை உடனடியாக அவர் மேல் நடவடிக்கை எடுத்து அவரை டிஸ்மிஸ் பண்ணணும். நீதிபதி பதவிக்கே தகுதி இல்லாதவர் அவர் முதல்ல டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத உயர் நீதிமன்றத்துக்கு நாங்கள் கோரிக்கையாக விடுகிறோம். இதை நாங்கள் கண்காணித்து கொண்டே இருப்போம். நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்கள் மன்றத்தின் முன்பு நாங்கள் இதை கொண்டு சொல்வோம்.